ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு 47 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 72 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? காரணம் என்னென்னா, காரணம் ஒன்றும் இல்லை. அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் அந்த லெவல்லே சஸ்டைன் ஆகிருந்து 76.77. ஸோ மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் காலையில் நல்லா பாசிட்டிவாக இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் காஸ்பி எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் என்ன ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் பெரிய லெவல் ஃபுல் ஸ்கேல் வார் வரல அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ அதாவது பதிலடியாக தான் அடிச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்கா ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதனால் மார்க்கெட் அடுத்த நாள் சகஜமாக மாறின நிலமையில தான் இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. மார்க்கெட் காலையிலேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 50 24,120 போச்சு. 132 வரையும் போயிருக்கான். 134 வரையும் போயிருக்கு. நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் 24,100 சொல்லியிருந்தோம். கரெக்டாக அது கீழே தான் மார்க்கெட் போயிட்டு 24,000க்கும் 24,100க்கும் மார்க்கெட் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்தது. பாருங்களேன், நீங்களே இப்போ சார்ட்டை பார்க்குறீங்களே, இதுதான் இந்த கேப் அப் 9:15. அதுக்கப்புறம் இந்த 9:30 மணிலிருந்து மார்க்கெட்டு இந்த 2:45 வரையும் இந்த பிட்வீன் ஸ்பேஸில் 50 இல்லை 60 பாயிண்ட்டுக்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது மேலே போவான், 24,081 தொடுவான், அங்கேருந்து இறங்குவான். அதே மாதிரி 24,000 இந்த இது எவ்வளோ 24,000, இந்த 24,000 தொடுவான், மறுபடியும் மேலே அங்கேருந்து மேலே போவான். இதே தான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி மார்க்கெட் மொக்கையாக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். காரணம் ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால ஒரு திடீர்னு ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா எல்லாருமே ஷார்ட்டை வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே நடந்தது. இதுதான் வேகமாக நடந்தது. இந்த 3 மணி கேண்டலும் இந்த 9:15 கேண்டிலை தவிர மார்க்கெட்டு எங்கேயுமே போகல. மார்க்கெட் அங்கேயே தான் இருந்தது. கேப் அப் 47 பாயிண்ட் வந்தது காலையில் நிஃப்டி 50. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா மார்க்கெட் எவ்வளோ ஏறி இருக்குது? 33 பாயிண்ட் ஏறி இருக்குது. சென்செக்ஸ் 72 பாயிண்ட் வந்தது. அவன் அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருக்கான்? 160 பாயிண்ட்டுக்கிட்ட போயிருக்கான். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆன ரேஞ்சே. ஓகேங்களா? இன்றைக்கி ஏன் சந்தை ஒரு ரேலி வந்தது அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் ஈரான் அந்த பதட்டம் குறைஞ்சிருக்கு. அதாவது நேற்று இருந்த மாதிரிலாம் இல்லை. அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கிட்டேருந்து எந்த நியூஸும் வரல. இல்லைனா அவர் ஏதாவது ஒரு நியூஸை போட்டிருந்தா மார்க்கெட் மறுபடியும் கந்தல் குளமாக இருக்கும். அவர்கிட்டேருந்து எந்த நியூஸும் வரல ட்விட்டரில். அதனால் மார்க்கெட் சைலண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் இந்த மத்திய கிழக்கு போர் மீண்டும் பெரிய லெவலில் ஃபுல் ஸ்கேல் வார் ஆகாது அப்படின்ற மாதிரி பீப்புள் எல்லாம் இன்னமும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் முதலீட்டாளர்கள்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டில் பை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருந்தாங்க. நேற்று கூட எஃப்ஐஎஸ் வாங்கி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு தெரில. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால ஒரு வேளை செல் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அவங்க கண்டினியூஸாக 3 நாளாக வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி டிசிஎஸ் ரிசல்ட் வேறு வந்திருக்கு. Q1 ரிசல்ட்டு. டிசிஎஸ் ரிசல்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, Q1 ரிசல்ட் 72,275 கோடி. அதாவது அவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட லாபம் அதிகமாக வந்திருக்கு, ரெவென்யூ அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டில் காட்டுது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 13,349 கோடி. அதில் 5% இயர் ஆன் இயர் வளர்ச்சி வந்திருக்கு. டிவிடெண்ட்டு ஒரு பங்குக்கு 12 ரூபாய் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஏஐ பிஸ்னஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் பேங்கிங் செக்மெண்ட்டு, இதெல்லாம் நல்ல வளர்ச்சி வந்திருக்கு, நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எதை எதிர்பார்க்கணும்னா, டிசிஎஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி என்ன சொல்கிறாங்க, மற்ற ஐடி நிறுவனங்கள் இன்ஃபோசிஸு, விப்ரோ, ஹெச்சிஎல், இந்த செக்டார்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் மேலே என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்ரியை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த ஐடி இண்டெக்ஸில் ஒரு கேப் அப்
வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஜனங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. ரிப்போர்ட் வந்து அந்த ரெவன்யூ வந்து நல்லா வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்டால் ஐடி செக்டர் ஒரு கேப் அப் வருமா? அப்படி கேப் அப் வந்தால் நம்ம நிஃப்டி 50க்கு அது ஹெல்ப் பண்ணுமா, பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இப்போது போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் நியூஸஸ். ஏன்னா டிசிஎஸ் ரிசல்ட் வந்துடுச்சு, அதனால் எல்லோரும் இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் டிசிஎஸோட ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் மார்க்கெட் அதை டிசைட் பண்ணும். இது நல்ல நியூஸாக இல்லை நல்ல ரிசல்ட்டாக இல்லை மார்க்கெட்டுக்கு இது செட் ஆகாத ரிசல்ட்டா அப்படின்றத. இந்த மீன் டைம் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது டிசிஎஸ் ரிசல்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்ரு நான் செக் பண்ணல, சும்மா இயர் ஆன் இயர் பார்த்தேன். ரெவன்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கேன். வருஷத்தில் என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஐ மூலிமா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடச்சிருக்கு. அதில் தான் அவங்க ப்ராஃபிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. பட் குவார்டர் ஆன் குவார்ட்டரை நான் பார்க்க மறந்துட்டேன். அது நாளைக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட்டு அதை டிசைட் பண்ணிடும். மற்றபடி பார்த்தா டிசிஎஸோட ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு எந்தெந்த செக்டார்ஸ் பார்க்கலான்னா ஐடி செக்டரை பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு புல்லிஷாக சப்போர்ட் பண்ண செக்டார்ஸ் எதிரானா ரியாலிட்டி, ஃபார்மா, ஹெல்த் கேர், மீடியா, ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்ததுன்னா ஐடி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்டாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. சில ஃபார்மா பங்குகள் கூட இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. ஓகேங்களா? நல்ல சப்போர்ட் பண்ணது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ரிலையன்ஸ் வந்து காலை வாரிடுச்சு இன்றைக்கி. அப்புறம் இந்த பஜாஜ் ஃபின்சர் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருந்தது. டாக்டர் ரெட்டி வந்து இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சுருக்கு. கடைசி நேரத்தில் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 3 மணிலேருந்து 3:30 மறுபடியும் கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் பண்ணது எக்ஸ்பைரி டே சென்செக்ஸ் மட்டும்தான் பண்ணோம். நிஃப்டி 50ல் ஒரு கால் கூட இன்றைக்கி பண்ணல. மார்க்கெட் ரேஞ்சு பவுண்டுன்றதுனால பண்ணவே இல்லை. ஆனால் எக்ஸ்பைரியில் எடுத்தோம். இந்த 3 மணி 2:59க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சொல்லியிருந்தேன். 2:59க்கு இதோ இந்த 76,900 இந்த 76,900 நான் புட் சைடில் கன்சிடர் பண்ணுங்கள், மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக கீழே விழுந்தது. இது எந்த ப்ரைஸில் வாங்கினாங்க அப்படின்னு நான் வாங்கினது வந்து நான் இன்றைக்கி அதில் ப்ராஃபிட் பண்ணது வந்து இது $16.75 வந்த லோ. ஆனால் நான் 23லேயே என்னமோ பிடிச்சேன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் ஒரு 6,700 கிட்ட பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? லாட் சைஸ் அதிகம், அதனால் 6,700 பிடிச்சிட்டேன் டோட்டலாக. ஆனால் இந்த பியில் நான் பிடிச்சது வந்து 3,800 தான். மறுபடியும் கால் சைடில் நான் போனேன். எத்தனை மணிக்குன்னா அதே இந்த கேண்டிலில். அப்போ இது வந்து எங்கே இருந்ததுன்னா 76,490. நான் எடுத்தது வந்து 76,700. இதை எடுத்தேன். அது 3.70 3.4 என்னமோ போச்சு. 4.95 கரெக்ட். இதே தான் நான் எடுக்கும் போது 4.50க்கு எடுத்தேன். 4.50லேருந்து அவன் எவ்வளோ போயிருக்கான்? 41.80. கடைசி நேரத்தில்ங்க இது எல்லாமே நடந்தது. ஏன்னா அது ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இதில் ஒரு 20 பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். இதுலேயும் லாட் சைஸ் அதிகம். ஸோ டோட்டலாக ஓவரால் பார்த்தா புட் சைடில் ஒரு 3,800, இந்த கால் சைடில் ஒரு 3,000. ஸோ டோட்டலாக 6,800 இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள். எவ்வளோ நேரத்தில்? அரை மணி நேரத்தில். இதில் ஒரு புட் சைடில் இருந்தேன். இது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஏன்னா இன்னையோட லோக்கே வந்துடுச்சு மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த ஓஇ சார்ட்டர் பார்த்துருந்தா சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ பில்டப் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி இதுலேயும் ஒரு கால் சைடில் எடுத்தேன். அதனால் 6,800. இது எப்போ எடுத்தேன் பாருங்கள், 3:18 19 எடுத்தேன் இந்த காலை. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த 25 நிமிஷத்தில் ஒரு 6,800. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடு. இந்த புட்டை மட்டும் என் குரூப்பில் எல்லாருக்குமே கொடுத்தேன். எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இதில் ஒருத்தர் 20,000 சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா இங்கே கரெக்டாக 2:29க்கு நான் சொன்னேன், எக்ஸாக்டாக அந்த நேரத்துக்கு வரக்கூடிய ப்ரைஸை கேப்சர் பண்ணிங்க, வாங்கிடுங்க அப்படின்னு. கரெக்டாக அவங்கவுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்கவுங்க அந்தந்த நேரத்தில் என்ன ப்ரைஸில் இருந்தாங்களோ அதை மட்டும் மார்க்கெட் ஆர்டரில் பிடிச்சிருக்காங்க.
அதுலேருந்து மார்க்கெட் சடார்னு விழுந்தது, நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா? அவ்வளோதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் இதுதான். நிஃப்டி 50ல் எதுவுமே பண்ணல, சென்செக்ஸ் மட்டும்தான் பண்ணோம். நிஃப்டி 50ல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணாது இன்றைக்கி மட்டும்தான். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து சூஸ் பண்ணி அடிச்சுது. ஏன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். மார்க்கெட் நல்ல கீழே வந்துட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை உடச்சி கீழே வருது, கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஓஐசிட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன். அது ஒன்று. அதாவது இன்னையோட லோ, நேற்றோட லோ, இன்னையோட ஓப்பனிங் லெவல் வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக அங்கே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதையும் மீன் பண்ணி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக முடித்தோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ப்ராஃபிட்டபுள் தான். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ டிசிஎஸ் ரிசல்ட் வேறு வந்திருக்கு. இந்த ரிசல்ட் இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து அவன் 78, இப்போ தான் 77 சம்திங் பார்த்தோம். இப்போ 78.41 நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்தால் மார்க்கெட்டுக்கு தலைவலி தான். நேற்று டவ் 30 576 பாயிண்ட் மைனஸு, எஸ்எம்பி 21 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் இவ்வளோ கலவரத்துலேயும் பாசிட்டிவ்லேயே வந்து முடிஞ்சிருக்கான். எஃப்டிஎஸ்சி 64 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிஎஸ்சி 40 36 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் 58 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நிக்கி 924 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஹாங்சங் -169, ஷாங்காய் 65 ப்ளஸில் இருக்குது. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 80 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 238, எஸ்டிஐ 64, காஸ்பி 45, யூஎஸ் டாலர் இறங்கியிருக்கு. அப்புறம் நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் அவன் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கான். அதாவது நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் அப்ரிசியேஷன் தான் ஆகிருக்கு. நேற்று 95 568 இருந்து இன்றைக்கி 95 388 இருக்குது. ஓகேங்களா? லிட்டில் பிட் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. கோல்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காப்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் $94 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒன்று செக் பண்ணால் இது -9ன்னு காட்டுறான். மணி 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் 254 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ வரையும் மார்க்கெட்டில் டவ் ஃபியூச்சர் வந்து நாஸ்டாக் ஃபியூச்சர் ஃபஸ்ட் கிளாஸாக பாசிட்டிவில் இருக்குது, நல்லா பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபர்தராக எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் மறுபடியும் 80 நேற்று 80.22 போயிருக்கு. நான் சொன்னேன்ல 80 தொடுவான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அப்படின்னு. இன்றைக்கி அதே மாதிரி போகும். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் அது நார்மல் அந்த 77 78 வந்துடும். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி தான் போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருந்து. இப்போ மறுபடியும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 80.50 வரையும் ட்ரேட் ஆகுது. அவங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 77 78 வந்துடுது. நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ் ரிசல்ட்டு வேறு நல்லா இருக்குது. இயர் ஆன் இயர் நல்ல ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. ரெவென்யூ நல்லபடியாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஏஐ மூலிமா ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த எம்ப்ளாயி லே ஆஃப் பண்ணதுலேயும் கொஞ்சம் ரெவென்யூ வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இதெல்லாம் மார்க்கெட் எப்படி எடுத்துக்கும்னு தெரில. நம்ம சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் வந்து 76,741, ரியல் க்ளோசிங் 76,821. ஸோ 741ன்னு இங்கே காட்டுறான் ரியல் க்ளோசிங்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,825. ஸோ அங்கேருந்து ஒரு 121 பாயிண்ட்டு மைனஸை தான் காட்டுது ரியல் க்ளோசிங்க்கும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்க்கும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 77,190. அதாவது இன்றைக்கி முட்டி மோதிக்கிட்டு இருந்தால் பாருங்கள் ஒரு 5 மணி நேரமாக. அந்த தான் அகைன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் வந்து 77,556. தேர்டு வந்து 77,844. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது, காலையில் கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,306. செகண்ட் சப்போர்ட்டு இங்கே இருக்குது 75,953 இருக்குது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 75,548. இந்த 3 சப்போர்ட் போதும் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு.
நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் ஆக்சுவல் க்ளோசிங் 23,981, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 23,962. ஸோ மைனஸில் தான் காட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நாளைக்கு வருது அப்படின்னா 24,081லேருந்து 100 இன்றைக்கி வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதையே உடைச்சதுன்னா 24,204. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வேணும்னா மார்க்கெட் வரும், அந்த ரெண்டாவதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் வரும்னு நேற்று சொன்னேன். அவன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்லேயே செல்லிங் ப்ரெஷர் ஆகிடுச்சு. செகண்ட் ரெசிஸ்டண்ட் 24,200, தேர்டு 24,295. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,895, செகண்ட் சப்போர்ட் 23,781, தேர்டு வந்து 23,679. அதான் அந்த கேப்புன்னு நினைக்கிறேன். இல்லை, கேப் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இது 3 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு கிறுக்குத்தனம் பிடிச்சிக்கும். அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு அலர்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓவரால் இன்றைக்கி இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தா நிஃப்டி 50 80 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சென்செக்ஸ் 238, பேங்க் நிஃப்டி 509. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி தூள் கிளப்பிடுச்சு. அதனால் பேங்க் நிஃப்டி ஏறினாவே நிஃப்டி 50 மேலே ஏறும். ஃபின் நிஃப்டி 158, பேங்க் எக்ஸ் 592, மிட் கேப் நிஃப்டி 235, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 587, இந்தியா விக்ஸு 13.36. ஒரு 9% இன்றைக்கி ரெடியூஸ் ஆகிருக்கு. நேற்று 14 சம்திங் இருந்தது, 14க்கு மேலே இருந்தது. இன்றைக்கி ஒரு 9% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லேயும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம், இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா. இது ஒரு ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே காட்டியிருக்கேன். இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க பண இழப்பு அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் ஃபாலோ பண்ணியே தீரணும். 78.53. ஸோ ஓவரால் பார்த்தா ஓகேங்க. மார்க்கெட் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்ப்போம். நாளையோட இந்த வீக்கோட கடைசி நாளில் நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.